தீய நிகழ்வுகளையும் பற்றி நம்மிடையே சொல்லி அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் மத்திய அரசு ஒரு விசித்திரமான ஒரு சுற்றறிக்கையை மாநில அரசுகளுக்கு அனுப்பியது. அது விசித்திரமான சுற்றறிக்கை என்பது மட்டுமல்ல, வருந்தத்தக்கதும் கண்டிக்கத்தக்கதுமான ஒரு விஷயத்தை மத்திய அரசு செய்திருக்கிறது. அதாவது மாநில அரசுகளினுடைய மதிய உணவு திட்டத்திற்கான சமையல் எரிவாயு அந்த சிலிண்டருக்கான மானியத்தை இனிமேல் அளிக்க முடியாது என்று மத்திய அரசு தெரிவித்து விட்டது. பொதுவாக மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு ஒதுக்கப்படுகிற நிதி என்பது மிகப்பெரிய அளவுக்கு குறைக்கப்பட்டுவிட்ட சூழ்நிலையில் இதுபோன்ற ஆதாரமான தேவைகளுக்கான ஆதாரமான சலுகைகளுக்கான விஷயங்களை ஒன்றொன்றாக மத்திய அரசு ரத்து செய்து கொண்டே வருகிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த மதிய உணவு திட்டத்தில் பயன்படுத்தப்படுகிற சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு நாங்கள் மானியம் அளிக்க முடியாது என்கிற ஒரு முடிவை மத்திய அரசு எடுத்திருக்கிறது. இது உண்மையிலேயே இன்றைக்கு ஏழை குழந்தைகளினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தின் மீது அதற்கான மானியத்தை குறைப்பது என்பது குழந்தைகளுக்கான உணவு தேவையை அவர்களுக்கான உணவு தயாரிப்பில் ஒரு மிகப்பெரிய பாரதூரமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் ஏனென்று கேட்டால், இன்றைக்கு இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்கள் இந்த மதிய உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகின்றன. இதில் ஆகக்கூடிய செலவு, அதாவது அதில் ஆகக்கூடிய செலவில் கிட்டத்தட்ட 75% மத்திய அரசு தன்னுடைய நிதியிலிருந்து கொடுக்கிறது. மாநில அரசு 25% நிதியை ஒதுக்குகிறது. வடகிழக்கு மாநிலங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 90% நிதி என்பது மத்திய அரசால் கொடுக்கப்படுகிறது. மதிய உணவு திட்டத்திற்கு வழிகாட்டியாக முன்னோடியாக இருந்த மாநிலம் என்று சொன்னால் அது தமிழகத்தை தான் சொல்ல வேண்டும். காமராஜர் அவர்களுடைய காலத்தில் தொடங்கப்பட்டு பிறகு அது ஒவ்வொரு திராவிட இயக்க அரசும் வருகிற போது அந்த திட்டம் மேம்படுத்தப்பட்டு அது இன்றைக்கு இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய அளவில் அந்த திட்டம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை முன்னோடியாக கொண்டு பல மாநிலங்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றன. அப்படி பார்க்கிற போது பொதுவாக கல்வி அறிவின்மையை நீக்குவதற்கு மதிய உணவு திட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு திறவுகோலாக இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்று கேட்டால், இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் உழைக்கும் மக்கள், கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள், அங்கெல்லாம் குழந்தைகள் வேலைக்கு செல்வது என்பது பல சமயங்களில் வறுமையின் காரணமாகவும் பள்ளிக்கு வராமல் இருப்பது என்பது அவர்களுக்கு அடிப்படை தேவையான உணவு போன்ற விஷயங்களுக்கு கூட வழியற்ற நிலையிலும் தான் குழந்தைகள் பள்ளிக்கு வராமல் இருந்தார்கள் என்பதை நாம் கடந்த காலத்தில் பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கிற போது குழந்தைகளுக்கு தேவையான உணவு, துணிமணிகள், புத்தகங்கள் என்று எல்லா விஷயங்களையுமே கொடுப்பதற்கு ஒரு அரசு முன்வருகிற போது ஏராளமான குழந்தைகள் பள்ளிக்கு வர ஆரம்பித்தார்கள். அதோடு மட்டுமல்ல, கல்வி அறிவின்மை என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவின் பல மாநிலங்களில் குறைக்கப்பட்டிருக்கிறது, துடைத்து எறியப்பட்டிருக்கிறது என்று கூட நாம் சொல்லலாம். அப்படி பார்க்கிற போது நிறைய குடும்பங்களில் முதல் தலைமுறை படிப்பாளிகள் அல்லது முதல் தலைமுறையாக பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் உருவானார்கள் என்பதையும் நாம் இதோடு சேர்த்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கிற போது இந்த மதிய உணவு திட்டத்திற்கும் கல்வி சார்ந்து நடந்த ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சிக்கும் இடையே ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதிர்காலத்தை நாம் உருவாக்குகிறோம் என்பது ஒரு படித்த தலைமுறையை அல்லது ஒரு கல்வி கற்ற தலைமுறையை உருவாக்குகிற போதுதான் அந்த எதிர்காலத்திற்கான மனித வளம் என்பது செறிவூட்டப்பட்ட ஒன்றாக இந்த நாட்டிற்கு பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். பெரும்பாலான மக்கள் உடல் உழைப்பு தொழிலாளிகளாக மட்டுமே வைத்திருப்பதன் மூலமாக ஒரு நாட்டிற்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய அந்த மனித வளம் என்பது ஏதோ ஒரு விதத்தில் பலவீனப்படுத்தப்படுகிறது, நீர்த்து போக செய்யப்படுகிறது என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறோம். அதனால் இந்த குழந்தைகளுக்கான மதிய உணவு திட்டம் என்பது உண்மையிலேயே அது குழந்தைகளுக்கு செய்கிற ஒரு உதவி அல்லது ஏழை குழந்தைகளுக்கு செய்கிற ஒரு நன்மை என்பதை விட இந்தியாவினுடைய எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான ஒரு ஆதாரமான ஒரு திட்டம் என்று நாம் கொள்ள வேண்டும். அப்படி செய்கிற போது பசியில்லாமல் குழந்தைகள் படிக்க வேண்டும், பசியின் காரணமாக பள்ளிக்கு வராமல் இருக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடாது என்று பல காரணங்களால் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது.
இப்போது இந்த சிலிண்டருக்கான இந்த மானியத்தை கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதன் வழியாக மத்திய அரசு எதை சொல்ல விரும்புகிறது? அதாவது ஒரு சில தினங்களுக்கு முன்பு வரை கூட நாம் ஒரு விளம்பரத்தை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருந்தோம், இப்போதும் பார்க்கிறோம். உங்களுடைய சமையல் எரிவாயுக்கான அந்த மானியத்தை நீங்கள் விட்டு கொடுங்கள், அது யாரோ ஒரு ஏழை தாய்மாருக்கு அது உதவக்கூடும் என்றெல்லாம் மத்திய அரசு விளம்பரம் செய்தது. எவ்வளவு போலித்தனமான ஒரு விளம்பரம்! அதை நம்பி எவ்வளவோ பேர் தன்னுடைய மானியத்தை, எரிவாயு சிலிண்டருக்கான அந்த மானியத்தை திருப்பி கொடுத்தார்கள். ஆனால் அது யாருக்கு போய் சேர வேண்டுமோ, இந்த சலுகைகளை திருப்பி கொடுத்தது என்பது அது இது போன்ற திட்டங்களுக்குத்தான் போய் சேர வேண்டும். மாறாக ஏற்கனவே இந்த திட்டத்தின் கீழ் சலுகைகளை பெற்றுக்கொண்டிருந்த, மானியங்களை பெற்றுக்கொண்டிருந்த அந்த திட்டங்களிலிருந்தும் நீங்கள் இந்த மானியங்களை வெட்டுவது என்பது உண்மையிலேயே உங்களுடைய நோக்கம் ஏதோ இருப்பவர்களிடமிருந்து வாங்கி இல்லாதவர்களுக்கு கொடுப்பது அல்ல. மாறாக எல்லோரிடமிருந்தும் நீங்கள் மானியங்களை பிடுங்க வேண்டும் என்பது. இதற்காகத்தான் இது போன்ற விஷயங்களில் ஒவ்வொரு இடமாக மத்திய அரசு செய்து கொண்டு வருகிறது. இந்த ஏற்கனவே இந்த மதிய உணவு திட்டத்தில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. சராசரியாக இந்தியா முழுக்க மதிய உணவு திட்டத்திற்காக ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு ₹3.57 வீதம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இன்றைய விலைவாசியில் இந்த தொகை என்பது மிக மிக குறைவு. ஏனென்றால் ஒரு ₹3.57 தான் ஒரு குழந்தைக்காக செலவிட முடியும் என்றால், அப்படி ஒன்றும் தரமான ஒரு உணவை அந்த குழந்தைகளுக்கு நாம் கொடுத்து விட முடியாது. இன்னொரு புறம் பல வட மாநிலங்களில் எடுத்துக்கொண்டால் இந்த அளவிற்கு கூட அவர்களுக்கு ஒதுக்கீடு கிடையாது. சில மாநிலங்களில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 50 காசுகள், 75 காசுகள் இவ்வளவுதான் ஒரு குழந்தைக்கு ஒதுக்கப்படுகிறது. இதன் காரணமாக சுகாதாரமற்ற சூழ்நிலையில் தரமற்ற உணவுகள் தயாரிக்கப்பட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவலமும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான அந்த மானியத்தை நீங்கள் குறைத்தால் மீண்டும் விறகு அடுப்புகளை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு உணவு சமைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இது பல்வேறு விதமான முறைகேடுகளுக்கு, பல்வேறு விதமான திருட்டு வேலைகளுக்கு இது ஏதுவாக அமைந்துவிடும். விறகுகளை திருடுவது, இது போன்ற விஷயங்கள் அங்கு நடப்பது மட்டுமல்ல, இந்த தீ விபத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல் பள்ளி வளாகங்களில் ஏற்படும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி இருக்கிற போது எவ்வளவோ அரசினுடைய மக்களுக்கு நேரடியாக பயன் தராத திட்டங்களுக்காக பல்லாயிரம் கோடி ரூபாய்களை இந்த அரசு ஒவ்வொரு நாளும் செலவு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் குழந்தைகள் பசியாறுவதற்கான ஒரு திட்டத்தில் இந்த சமையல் எரிவாயுவை நாங்கள் திரும்ப வாங்குவோம் என்று சொன்னால், இந்த செலவை குறைப்பதன் மூலமாக அரசு எதை சாதிக்க விரும்புகிறது? இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 10 கோடி குழந்தைகள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வருகிறார்கள். இது ஒரு உண்மையில் இந்திய ஜனத்தொகையில் ஒரு 10ல் ஒரு பகுதிக்கு சமமானது. அப்படி இருக்கிற போது இந்த குழந்தைகளினுடைய பட்டினியின் மூலமாகத்தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர வேண்டுமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆக மொத்தத்தில் இவர்களுடைய திட்டம் என்பது எல்லா நிலையிலுமே மானியங்களையும் சலுகைகளையும் ஒழிக்க வேண்டும் என்பதாகும். அப்படி ஒழிப்பதற்காக அவர்கள் செய்யக்கூடிய இந்த முயற்சியில் குறைந்தபட்சமாக எதை ஒழிக்க வேண்டும், எதை விட்டு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அறம் சார்ந்த பார்வை கூட அவர்களுக்கு இல்லை என்பதை நாம் இங்கு வருத்தத்துடன் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் இப்போது இருக்கக்கூடிய மதிய உணவு திட்டத்திற்கு இப்போது கொடுக்கிற சலுகைகள், நிதி ஒதுக்கீடுகள் போதாது என்பது மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான சலுகைகள் அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும், நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களையும் இப்படி சீர்குலைப்பது, பலவீனப்படுத்துவது என்பது உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்மூலமாக்குகிற ஒரு விஷயம். அது மனிதனுடைய நீதிக்கு எதிரான, அடித்தட்டு மக்களுடைய சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுபோன்ற விஷயங்களை பற்றி நாம் மிகுந்த விழிப்புணர்வுடன் எதிர்த்து போரிடாவிட்டால் இதுபோன்ற துயரங்களை மக்கள் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.